ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் 4 முட்டை இருந்தால் டேஸ்டான முட்டை கிரேவி செய்யலாம். ரொம்பவே டேஸ்டான ஈஸியான முட்டை கிரேவி. இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த முட்டை கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. 3 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 2 துண்டு பட்டை எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துட்டு நாம் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிக்கங்க. ரொம்பவே ஈஸியான டேஸ்டான முட்டை குழம்பு சட்டுன்னு செஞ்சிடலாம். அரை ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. கரம் மசாலா அரை ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நாம் சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கங்க. மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 மீடியம் சைஸில் இருக்க பழமான தக்காளி பழத்தை மிக்சியில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நாம் சேர்த்துருந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. முட்டை குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வச்சுக்கோங்க. கிரேவி நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நாம் வேக வச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கணும். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த கிரேவிக்கு 4 முட்டை சரியாக இருக்கும். முட்டையில் நல்லா கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். முட்டையை கீறிட்டு கிரேவியில் சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறணும். 10-15 செகண்ட் குழம்ப கொதிக்க வச்சுக்கோங்க. எந்தளவு உங்களுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து குழம்ப கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கணும். கடைசியாக இது கூட கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதம், தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த முட்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.